எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நானும் அதில் ரூம் எடுத்து நின்றாங்க. அங்கேருந்து வலிக்கிட்டு இப்போ நுவர்லியா நோக்கி போய் கொண்டிருக்கோம். ஸோ இந்தியா நாள் நுவர்லியாவில் எங்கெங்கே பார்க்க போகிறோம், என்னென்ன இடங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம்ன்றதை வீடியோவில் நீங்களும் சேர்ந்து என்னோட பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து நுவர்லியா பஸ் ஸ்டாண்டில் இந்த இடத்துல சாப்பாடு கொடுத்துருவாங்க. இந்த பீகாரில் கிரிபத்தும் சம்பல் பிறகு காலை சாப்பாடு கிடைச்ச மாதிரி தான். டீயும் கொடுக்காங்க. ஸோ ஓகே, சாப்பிட்டேன். என்ன இடம் பண்ண இந்த இடம்? இந்த கேந்தபலை. அப்புறம் பஸ்ஸில் வந்து கேந்தபலை இடத்துல வாங்கி இதால் ஒரு ஆட்டோக்கு 1300 கேட்குறாரு. எவ்வளோ கிலோமீட்டர் இங்கேருந்து? இங்கே 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் வரும். இப்போ எங்களோட வீடியோ பார்த்து உங்களை பிடிப்பாங்களோ தெரியாது பாருங்களேன். உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்களேன், உங்களோட ஃபோன் நம்பரை. இந்த அண்ணோட ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் இங்கே இறங்கினா உடனே கால் பண்ணிங்கன்னா இவர் வருவார். ஓகே, சேஃபாக கூட்டிகிட்டு போவார். என்ன டைம் வரும்? இது காலையில் 9 மணிக்கு நுவரெலியாவில் இருந்து வரலாம் ஒரு பஸ்ஸில். ஆனால் அந்த பஸ்ஸை நாங்கள் விட்டபடியாக இப்போ நாங்கள் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 1 ஹால் 2 ஆளுக்கு 2 பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதில் வரலாம்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டு நாங்கள் பார்ப்போமே, அந்த அப்டேட்டையும் உங்களுக்கு தரோம். ஸோ பொம்பரில் வாரக்கு இது நல்ல ரூட் தான். சீரன் வெரி நைஸ் பயணம். வெளிமடையிலிருந்து மும்முடிக்கு இருக்கும் பஸ். வெளிமடைக்கு போயிட்டு வர தூரமா? தூரம் ஒரு சுற்றி வர வெளிமடை பெரிய தூரம். ஓகே, வந்தாச்சு. இப்போ இறங்க போகிற மாட்டானே இதெல்லாம் இறங்கி நடந்து போகணும். இதால் போகணும். நான் போயிட்டு வரேன். அப்புறம் சரி வாங்க போவோம். நான் போவா. சரி, நன்றியா. இங்கே பாருங்கள், எல்லாம் ஏறி இறங்கி வராங்க. இப்போ இதுக்கால ஏறி போகணும் நாங்கள் மேலே. ஓகே, நடக்க வலிக்கிட்டாச்சு. ஜூஸ் கடை இருக்கு. இவ்வளோ நடந்து வந்து கலைக்குது. அதுக்கு தூரம் போகணும் போல. ஒன்றும் விசாரிக்க தான் வலிக்கினாங்க. விசாரிச்சுட்டு போனால் தூரத்தை நினச்சி கவலையாக இருக்கும், பயமாக இருக்கும். முன்னாடியாக விசாரிக்காம வலிக்கிட்டு இருக்கோம். போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது. உள்நாட்டில் 100 ரூபா, சின்னாங்களுக்கு 30 ரூபா, பெரிய வெளிநாட்டுக்காரருக்கு 700 ரூபா, அதில் வர சின்னாங்களுக்கு 300 ரூபா. பாருங்க, டிக்கெட்டுக்கு 100 ரூபா. இந்த கச்சான் சாரை வந்து 100 ரூபா. பாருங்க போகிற அப்படி நல்ல பசுமையாக இருக்குது. பச்சை பசையிலேருந்து ஜாலியாக போகலாம். இந்த தெரியுது பாருங்க, அதுக்குள்ள வாட்டர்ஃபால் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அந்த படியில் ஏறி வர சட்டம் கொஞ்சம் களைப்பாயிரும். யாரா கொஞ்சம் தொடர்ந்தா கலைஞர் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும்போது பார்த்தா இங்கால சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய பேர் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வராங்க. நல்ல கிளைமேட், வெயில் இல்லை. சின்ன சின்ன சாப்பாடு கடையெல்லாம் இருக்குங்க. இந்த கடை திறக்கலாம் ஒன்றும் பெரிய கடை தான், ஆனால் திறக்கல. ஆனால் இப்போ கட்டாயம் சின்ன சின்ன சாப்பாடு கொஞ்சம் லேட்டாக சோறு சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. பிரச்சனை இல்லை. இப்போ கடையில் அங்கே சாப்பிட்டு வாங்கி தான் வர மாட்டேன். இங்கே ஓகே, ப்ரைஸும் பிரச்சனை இல்லை. சிங்கப்பூரோட வரைக்கும் காண வரும். பாருங்க, பாதியில் எப்படி இருக்காங்க. கிட்ட வந்துட்டான். நீர்வீழ்ச்சி இப்போ கண்ணுக்கு தெரியுது.
பாருங்க காட்டுனா அங்கே தெரியுது பாருங்க. இதுக்குள்ளாலையும் போய் என்னத்தை பார்க்கலாம்னு பார்ப்போம். பாருங்க நீர்வீழ்ச்சி வழி வருது. Sila. போக பாதையில் கொஞ்சம் மோசமாக தான் போய் கொண்டிருக்கு. இங்கே பாருங்க கஷ்டம் தானே பாருங்க. வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாம் சறுக்கிற பாதை வந்தாச்சு மக்களே வந்தாச்சு. பாருங்க காட்டுறேன், பார்க்க வேண்டிய நீர்வீழ்ச்சியை காட்டுறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம் நீர்வீழ்ச்சி எப்படி இருக்கு. போகக்கூடிய பாதைகள் இருக்கு, பாதையில தான் எப்படி இருக்குமான்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். கவனமாக சேஃபாக வரக்கூடிய ஆட்கள் வரலாம். ஏறி வந்தால் சூப்பராக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இடம்னு பார்த்தீங்களானே. இந்த பாருங்கள் எவ்வளோ உடம்பு ஈரமாக இருக்குது. மழை தண்ணி இல்லை, ஆனால் அதுக்கு விழுகிற காற்றுக்கு அந்த தண்ணியெல்லாம் எப்படி வந்து இங்கே உடம்புல அடிச்சிருக்கு. பாருங்கள் உடம்பு எப்படி இருக்குது.
எல்லாம் ஈரமாயிட்டு பட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே போகிறத பாருங்க, ரொம்ப கஷ்டம், கவனமாக இருக்கும். நான் வரைக்கும் இருந்ததை விட கொஞ்சம் தண்ணி கூடி இருக்கு பாருங்க. இடத்துல ஷூ நினையாமல் வந்து போனாங்க, இப்போ கொஞ்சம் தண்ணி கூட. இந்த இடத்துக்கு தண்ணியெல்லாம் வந்துடாங்க, சேஃப் இல்லை. உங்களுக்கு தண்ணி வரக்கூடாது, கூட ஆக்களோட தான் வரணும் கட்டாயம். இது பாருங்க, நாங்கள் அப்போ வரைக்கும் போல் தண்ணி இருந்துச்சு. இந்த ஒட்டடி பாதைக்கு மட்டத்துக்கு தண்ணி இருந்தது. இந்த தண்ணி குறைஞ்சது, நேரத்துக்கு ஒரு மாதிரி இங்கே தண்ணி போய் கொண்டிருக்கும். ஆனால் நாங்கள் ஏறைக்கும் லேட் ஆகிடும். உண்மையாக ஏறுற இடங்களில் லேட் ஆகும் தானே. நாங்கள் நின்றுட்டு தான் ஏறுறாங்க நிறைய இடங்களில். ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். 1 ஹவருக்குள்ளே வந்திருப்போம். ஆனால் இறங்கேக்க 1/2 மணி நேரம் தேவையில்லை. நான் அங்கே ஏறக்கிற டைம் பார்க்க இறங்க ஏற டைம் பார்த்து தான் எவ்வளோ நேரம் ஆகுதுண்டு. இப்போ நான் அங்கேருந்து 12:30க்கு இறங்க வலிக்கினாங்க. இப்போ பாருங்கள் டைம் பாருங்கள், 12:45, 15-20 நிமிஷம் தான் எடுக்கும். அதுக்கிட்டே வந்து இறங்கிடலாம். இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் 140 பஸ். இந்த பஸ் நுவரெலியாலேருந்து காலையில் வரும், காலையில் 9 மணிக்கு வருமா. ஸோ இந்த பஸ்ஸில் வந்துட்டோம்னா எங்களுக்கு ஈஸி. இதில் வந்துட்டு மத்தியானம் இங்கேருந்து ஒரு 1:30-2 மணிக்கிட்ட ஒரு பஸ் வரும், பெரிய பஸ் நுவரெலியாவுக்கு போகிறக்கு ஈஸியாக இருக்குது. 140 நம்பரா.